முன்பு ஒரு காலத்தில் ஒரு சாது இருந்தார். அவருடைய முக்கியமான வேலை என்னன்னா, உபதேசங்களை போதிக்கிறது. அப்படித்தான் ஒரு நாள் பாதையில் நடந்து போயிட்டு இருந்தார். ஒரு மனிதனை சந்தித்தார். அந்த மனிதன் அவரை பார்த்து கேட்டான், சாமி, நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது உதவுங்களே சாமி. ஏப்பா, நானே ஒரு துறவி. என்னிடம் வந்து கேட்கிறாயே? கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லையே. வேண்டுமென்றால் என்னுடன் வா. யாசகம் கேட்டு உனக்கு ஏதாவது குடிக்கிறேன். நாம தனியாக போய் பிச்சை கேட்டால் ஒருத்தனும் ஒன்றும் தரமாட்டானுங்க. இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கான், உழைச்சி சம்பாதிக்க மாட்டேன்னு திட்டுவானுங்க. இந்த ஆள் கூட போனால் ஏதாவது கிடைக்கும் நமக்கு. சரிங்க ஐயா, உங்களுடன் வருவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் உங்களுடன் வருகிறேன். சீக்கிரம் ஏதாவது யாசகம் கேட்டு கொடுங்கள். தம்பி, அனைத்திற்கும் பொறுமை வேண்டும். கொஞ்சம் நிதானமாக என்னுடன் பின்தொடர்ந்து வா. உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். கவலைப்படாதே. என்ன கிடைக்க போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் பழைய சோறு தான் கிடைக்க போகுது. இதுக்கு இவ்வளவு பேச்சா? போங்க போங்க முன்னாடி, நான் வரேன் பின்னாடியே. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஊருக்கு வந்தாங்க. சாது வருவதை கேள்விப்பட்ட ஒருத்தர் அவரை பார்க்க வந்தாரு. அவரோ, ஐயா, தங்களின் வருகைக்காக காத்து கிடக்கிறேன். நீங்கள் வருவதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் கொஞ்ச நாட்கள் என்னுடைய வீட்டில் தங்கியிருந்து தான் போக வேண்டும். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? கொஞ்சம் உணவு இருந்தால் கொடுங்கள். சாப்பிட்டு விட்டு நான் செல்கிறேன். நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பவில்லை. என்னடா அது, இந்த ஆளை பார்த்தா பெரிய செல்வந்தர் மாதிரி இருக்காரு. பல மாதம் தங்கி சாப்பிடலாம் போல. இவருக்கு என்ன ஆச்சு இப்படி சொல்கிறாரு? சரி, இந்த வாய்ப்பை நாம் தவற விடவே கூடாது. ஐயா வல்லரே, உங்களுக்கு தெரியாதா என்ன? குரு எப்போதும் துறவு விரும்பி என்று. அவர் யாரிடமும் எதையும் வேண்டுமென்று கேட்க மாட்டார். நாம் தான் பார்த்து கவனிக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், நான் மறந்தே விட்டேன். நீங்கள் யார்? புதிதாக உள்ளீர். இதற்கு முன்பு குருவிடம் உங்களை பார்த்ததே இல்லையே. ஐயா, நான் தான் குருவின் புதிய சிஷியன். அவருக்கு உதவி செய்ய இருக்கிறேன். ஓஹோ, அப்படியென்றால் தாங்களும் குருவுடன் தங்கி செல்ல வேண்டும். சரி, இவ்வளவு அன்பு கொண்ட உங்களிடம் நாங்கள் இருப்பது பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். இப்படி சாதுக்கு முன்னாடி இவன் எல்லாத்தையுமே பேச சாது எதையுமே கண்டுக்கல. ஒரு வழியா 2 பேரும் அந்த நண்பர் வீட்டை அடைஞ்சாங்க. அந்த வீட்டில் விதவிதமான உணவு பரிமாறப்பட்டது. உழைச்சி சாப்பிட்டா கூட இப்படி சொகுசாக சாப்பிட முடியுமா? நேரத்துக்கு சோறு, நேரத்துக்கு தூக்கம், நேரத்துக்கு இனி உணவு. அப்பாப்பாப்பாப்பா, நான் என்ன சொல்கிறது? இனிமேல் இந்த சாது கூடவே போயிடலாம். இனி உழைக்காமலேயே சாப்பிட்டுக்கலாம். சாது மூலமாக அவனுக்கு எல்லா உணவும் கிடைச்சிது. சில நாட்கள் போக ஆரம்பிச்சுது. தம்பி, நாம் இங்கிருந்து கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. வா, இங்கிருந்து கிளம்பி போவோம். அதிக நாட்கள் இங்கே இருக்கக்கூடாதப்பா. ஆமி, என்ன சொல்கிறீங்க? என்னால் இந்த வீட்டு விட்டு வர முடியாத சமயம். கொஞ்ச நாட்கள் மட்டும் இருக்கலாமே. விருந்தும் மருந்தும் 3 நாட்களுக்கு மட்டும்தான். நாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. இந்த கிழவனுக்கு புத்தி கெட்டு போச்சா என்ன? ஒழுங்கா அங்கேயே சாப்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்படி தெருவில் கொண்டாந்து விட்டுட்டானே. தம்பி, தாங்கள் இனிமேல் தனியாக சென்று விடுங்கள். என்னால் முடிந்த உதவி உங்களுக்கு செய்து விட்டேன். நீங்கள் போகலாம். ஐயோ, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? இனி சோத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவர் கூட போனால் தான் என்னால் நிறைய விதவிதமாக சாப்பிட முடியும். இவர் கூடவே இருக்க வேண்டியது தான். ஐயா, உங்களை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது ஐயா. நான் உங்கள் கூடயே வந்துடுறேனே. தம்பி, என் பாதை மிகவும் கடினமானது. என்னுடன் வர வேண்டாம். நீ உன் வேலையை பார்த்து கொண்டு செல். ஐயா, என் உயிர் போனாலும் உங்களுடன் தான். நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நானும் வருகிறேன். அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி கேட்க சாதுவும் வேற வழி இல்லாமல் சம்மதம் சொல்ல, மீண்டும் 2 பேரும் பயணத்தை தொடர்ந்தாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்க, இவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காரு. இவருக்கு பசிக்கவே பசிக்காதா? பசி வயிற்ற கிள்ளுதே. அப்பாடா, தூரத்தில் ஒரு ஊர் இருக்கு. எப்படியோ உணவு கிடைச்சிரும். வேகமாக நடக்க வேண்டியது தான். இப்படி 2 பேரும் அடுத்த ஊரை அடைஞ்சாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் சாதுவை கண்டுக்கவே இல்லை. என்னது, எவனுமே குருவை கண்டுக்க மாட்டேங்கிறானுங்களே. எவனும் சோறும் தர மாட்டேங்கிறானுங்களே. பசி தாங்க முடியலையே. ஐயா குருவே, ஏதாவது உபதேசங்களை சொல்லுங்களே. வயிறு பசி தாங்க முடியல. தம்பி, நான் யாரிடமும் எதையும் கேட்க மாட்டேன். அவர்களே வந்து கேட்டால் மட்டுமே கூறுவேன். என்னடா அது, வம்பா போச்சே. சரி, நானே போய் யாரையாவது கூட்டிகிட்டு வரேன். இவன் போய் எல்லாத்துக்கிட்டையும் சாதுவை பற்றி சொல்ல எல்லாரும் துரத்த ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து ஓடி வந்தான். எல்லாரும் ரொம்ப அசிங்கமாக திட்டுறானுங்க. இந்த ஊரில் உங்களை பற்றி யாருக்குமே தெரியாது போல. தம்பி, அது அவர்களின் தவறு இல்லை, உன்னுடைய தவறுதான். நான் என்னுடன் வரவேண்டாம் என்று கூறினேன். நீதான் கேட்கவில்லை. தம்பி, நான் ஒரு துறவி. நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை.
என்னை பற்றி அறிந்தவர்கள் என்னை போற்றுவார்கள், என்னை பற்றி அறியாதவர்கள் என்னை தூற்றுவார்கள். நீ போற்றுவதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறாய், ஆனால் தூற்றுபவர்களை நீ ஏற்க மறுக்கிறாய். போற்றுதலும் தூற்றுதலும் உடையதுதான் வாழ்க்கை. என் பயணம் இதுபோன்றே தொடரும். அட போயா, நீ ஒரு ஆளுன்னு உன்கிட்ட வந்த பாரு, வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ்றப்பா. என்னால் முடியாதுப்பா, இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, நான் உன்னை விட்டு போகிறேன். இப்படி சொல்லிட்டு அந்த சாது விட்டு வந்தான். அது சொன்னது சரியா தவறான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.